தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 4 கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். புக் ப்ரூஃப் பார்த்துட்ருக்கோம். அதில் அவுட் சோர்ஸில் வந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அது எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் டெலிகிராமில் லிங்க்கில் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு இந்த குரூப் 2க்கு வந்து அதை படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் புக்கில் இருந்து நம்மளுக்கு எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இந்த பாடும் பாடல் கேட்டிருந்தாங்க இல்லையா, எதிர்கால பெயரெச்சம். அப்போ அது எங்கே இருந்திருக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் எச்சம் கொடுத்துருந்தாங்க, பெயரெச்சம். அதில் 3 காலத்துக்கும் உரிய இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால பெயரெச்சம். அதில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, பாடும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து எதிர்கால பெயரெச்சம். இந்த கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு குறள், தவம் மறைந்த அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. நம்மளுக்கு ஒளிமரபு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. புல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சிமிழ் தற்று அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சி ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு தவம் பண்ணுறவர் எப்படி தவம் பண்ணுறவங்களுக்கு மறைஞ்சிருந்து இது பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒரு கொலை செய்கிறவர், அதாவது பறவைகளை வேட்டையாடுறவர் மறைஞ்சிருந்து தான் அந்த பறவையை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அது குறிப்பிட்டிருக்காங்க. அதில் புல் சிமிழ் தற்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. காயிதே மில்லத் பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒரு ஒளிக்கதிராய் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு யார் குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அறிஞர் அண்ணா தான் என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பார். அறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தாரணி, தாரணினா உலகம், பூமி அப்படின்னு சொல்லிட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க, தாரணினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பூமி, உலகம். திருக்குறள் அவையஞ்சாமை, அதுல இருந்து ஒரு குறள் கேட்டிருந்தாங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். நம்ம 20 அதிகாரங்கள் அப்படிங்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே நம்ம படிச்சு பொருளோட படிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னா, கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கற்றவங்கள்ல சிறந்தவரா அந்த கற்றவர் வந்து மதிக்கப்படுவார் அப்படிங்கிறது என்னது, சரியானது. இந்த பிழையான தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே அந்த புக்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. காளைகளை பூட்டி வயலை உழுந்தனர் அப்படி சொல்லிட்டு உழுதனர்னு கொடுத்துருக்காங்க. மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை அப்படின்னா மார்னிங், காலையில் இந்த குண்டுலை வரும். மல்லிகை மனம், இது வந்து மனம்னா உள்ளம். மனம் வீசியதுன்னா 3 சொல்லினா வரணும். அப்போ இதுதான் வந்து என்னது, தவறானது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 12th தமிழ்ல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 12th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. திருகடுகத்திலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. திருகடுகம், இதுவும் 8 பாருங்க. திருகடுகம் செவன்த் ஓல்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. முறைசெய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை 3மே தூற்றிய கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரியில் கடைசி வரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாடல் வரிகளும் என்ன பண்ணுங்க, அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் சிலபஸில் அவங்க கொடுத்துருக்கிறதுல நாலடியாராக இருக்கட்டும், திருகடுகமாக இருக்கட்டும், பழமொழி 400 இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். இல்லை தூற்றின் கண் தூவிய வித்து திருகடுகம். நம்மளுக்கு ஒளிமரபு கேட்டிருந்தாங்க. ஒளிமரபு அப்படிங்கிறப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா, இதில் எது கேட்டிருந்தாங்க, சிங்கம் கேட்டிருந்தாங்க. சிங்கம் முழங்கும். யானை என்ன பண்ணும், யானை பிளிரும். இதுதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இது 10th
10th ஓல்டு புக்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறுத்தற் குறிகள் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க, 10th ஓல்டு புக்கில் நம்மளுக்கு இருக்குது. இது நீங்கள் வாசிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கூட ஓரளவு என்ன பண்ணலாம். இதில் இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து அமையுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரீட் பண்ணியிருப்போம் நம்ம, ஆனால் அதில் தெளிவான ஒரு ரீடிங் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சிலது நேரான கொஸ்டின்ஸ் இருக்குது, புக்கிலேயே இருந்து 50 கேள்விகள் கேட்டிருந்தாலும் அது ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் கிடையாது. நீங்கள் புரிஞ்சு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான். இப்போ மேக்ஸில் நம்ம சொல்கிறோம்ல, அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா புக்கிலேருந்து கேட்டிருந்தா கூட, நம்மளுக்கு புக்கில் இல்லாமல் கேட்டிருந்தா கூட என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த அளவுக்கு மாதிரி தான் இப்போ தமிழையும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட படிப்பினுடைய தரம் அடுத்து வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், மாறிக்கலாம். முக்கார் புள்ளி கேட்டிருந்தாங்க. ஒருவர் கூறுறதையோ அதாவது நூல் பகுதியினுடைய முழுமையான விவரங்களையோ என்ன பண்ணுறாங்க, ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கார் புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தற்குறியில் வந்து இது வந்து இது கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நகம் வல்லுஹீர் அப்படின்னு சொல்லிட்டு, உஹீர்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. உஹீர்னா என்னது, நகம். இங்கே வல்லுஹீர் கொடுத்துருக்காங்க இல்லையா, கூர்மையான நகம். கூர்மையான நகம்னு என்ன பண்ணுறாங்க, அதை குறிப்பிடுறாங்க. அடுத்து இந்த மீமிசை அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் 10th புக்கு தான். 10th புக்கில் வினா விடை ஒரு பொருட்பன்மொழி அப்படி சொல்லிட்டு இருக்குது. வினா விடை இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதில் ஒரு பொருட்பன்மொழியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் மீமிசை நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி. அதாவது நடுமையம் மீமிசை ஞாயிறு. நடுனாலும் மையம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி மீனாலும் மேற்பகுதி, மீ மிஸ்ஸை அப்படின்னாலும் மேலே, ரெண்டுமே ஒன்று தான். மேற்பகுதி அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுதான் என்ன வரும், மீனாலும் மிஸ்ஸைனாலும் ரெண்டு சொற்கள் இணைந்து வந்து ஒரே பொருளை உணர்த்தினால் அது ஒரு பொருட்பன்மொழி. மாதிரி இது ஒரு கொஸ்டின். இது 8th ஸ்டாண்டர்ட் புக் தான். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னன்னு சொல்றாங்க, கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதே 10th புக்ல ஏழாதி கொடுத்துருந்தாங்க. கனிமேதாவியார் எழுதினது. அதில் நம்மளுக்கு ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏழாதியில் என்ன இருக்குன்னா, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்குமிளகு, திப்பிலி இருக்கும். இது ஏழாதி அப்படி சொல்லிட்டு வந்து குறிப்பிடுறாங்க. நம்மளுக்கு அதில் கண்டங்கத்திரி வராது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்லாம் அது சிறுவஞ்ச மூலத்தில் வரும். அதனால இது வந்து 10ஆம் வகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இணை எழுத்துக்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இணை எழுத்துக்களுக்கு ஆ வருது. பாருங்க, ஏக்கு ஏ வரும், ஊக்கு ஊ தான் வருது. ஆனால் இனமாக என்ன வராது அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிறதுல மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஐக்கு எது வருது அப்படின்னா ஈ தான் வரும். இப்போ இங்கே தான் இருக்குது. இது வந்து 6th நியூ புக்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புது புக், பழைய புக், இது ரெண்டுமே என்ன பண்ணிடுங்க, நீங்கள் நல்லா வந்து ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம படிக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. எவ்வளோ கேள்விகள் வந்து அதில் இருந்து கேட்டிருக்காங்க, அப்போ எவ்வளோ கேள்விகள் வந்து இதில் இருந்து கேட்டிருக்காங்க, புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு கேட்கும்போதே என்ன பண்ணிட்டாங்க, புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதை கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இது ரொம்ப கஷ்டமாக கேட்டதுனால நம்மளுக்கு தெரியல. அதனால் அந்த தெளிவாக ஒரு ஒன்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இலக்கண முறை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து வாசிச்சுக்காங்க. புரிஞ்சு வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா அது ஓரளவு நம்மளுக்கு
ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டமாக அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் புக்கை வந்து நல்லா என்ன பண்ணிடுங்க, நியூ புக் ஓல்டு புக். ஏன்னா அடுத்த குரூப் 2க்கு வந்து எப்படி கேள்விகள் அமைய போகும் அப்படின்றது நம்ம யாருக்குமே வந்து தெரியாது. ப்ரூஃப் கேட்டாலும் என்ன பண்ணிட்டாங்க, அதான் நாங்கள் ஒரு கொஷின் வந்து சிலபஸ் பிரகாரம் வச்சாச்சுல்ல, குரூப் 4க்கு நாங்கள் வச்சுட்டோம்ல, அதை மாடலாக வச்சு நீங்கள் குரூப் 2 படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மாடல் கொஷினும் இது பண்ண மாட்டாங்க. டைமும் என்ன ஆகிடும், நம்மளுக்கு டைம் வந்து சல்லுன்னு அது ஸ்பீடாக வந்து போயிடும். கடைசியில் வந்து டக்குன்னு எக்ஸாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால இப்போது அனலைஸ் பண்ணியாச்சு, இதுலேருந்து அதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. அதுக்கு பிடிஎஃப்மே என்ன பண்ணிட்டேன்னா அதை இதில் வந்து டெலிகிராம் லிங்க்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி அதையும் வாசிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்குமே என்ன பண்ணிடுங்க, தெளிவாக ஒரு மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு படிச்சிருங்க. எல்லாத்தையுமே புரிஞ்சு தெளிவாக இதுனா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் போட்டாவது என்ன பண்ணிடுங்க, அது மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குரிய இதை வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்கும், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எனி டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு அது ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.